வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரசன்டட் பை திரிகா சுத்வே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதோட ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, there are 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம பேசுற அந்த மொழி, இந்த லாங்குவேஜ்ல ஸோ 8 வகையான அந்த கூறுகள் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய இதுல. ஓகேங்களா, என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நவுன். ஓகேங்களா, தமிழ்ல வந்துட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஸோ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஒரு an ஐடியா, அதை பத்தி நம்ம சொல்றது. இப்போ இந்த இடத்துல நவுன் அப்படிங்கிறது பாருங்க, the sun shines. ஓகேங்களா, இங்க சன் அப்படிங்கிறது ஒரு ஒரு திங். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நவுனு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, அட்ஜெக்டிவ் adds detail to the noun. அந்த நவுனை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு அடிஷன் சொல்றது. இங்க பாருங்க, he is a brave boy. இந்த brave boy அப்படிங்கிறது the boy, அதை வந்து எப்படி சொல்றது, ஒரு பிரேவான ஒரு பையன், ஓகேங்களா, வீரமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனலா ஒரு விஷயம் சொல்றல, இந்த இடத்துல பிரேவ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இட் ரீப்ளேசஸ் அ நவுன், நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது. இப்போ இங்க பாருங்க, ஜான் இஸ் ஆப்சென்ட். ஜான்ங்கிறது நவுனு, பிகாஸ் ஹீ இஸ் இல். இந்த இடத்துல ஹீங்கிறது ஜானுக்கு பதிலா சொல்றல, இது பேரு ப்ரொனவுன். அடுத்து பாருங்க, verb shows the action or state. ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு ஆக்ஷனை சொல்றது. ஓகேங்களா, ஒரு செயலை சொல்றது. she wrote a letter. இந்த இடத்துல wroteங்கிறது ஆக்ஷன். ஓகேங்களா, சரி, அதுதான் என்னது, verb. நெக்ஸ்ட் பாருங்க, adverb. adverbங்கிறது அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றது, இல்லைன்னா அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்றது, இல்லைன்னா இன்னொரு அட்வர்பையே டிஸ்கிரைப் பண்றது. இப்போதைக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ முதல்ல வேர்பை டிஸ்கிரைப் பண்றது. இப்போ இங்க பாருங்க, he solved it quickly. எப்படி சால்வ் பண்ணா, குவிக்கா சால்வ் பண்ணா. அப்ப இந்த சால்வ்ங்கிற அந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். ஓகேங்களா, வேர்பை டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ பொசிஷன், ஏதோ ஒரு பொசிஷனை சொல்றது, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. the book is on the table, டேபிள்ல இருக்கு. ஓகேங்களா, கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தைகளையும் இல்ல ரெண்டு வாக்கியத்தையும் இணைப்பது. I ran fast, வேகமா தான் ஓடினேன். பட் ஐ மிஸ் த ட்ரெயின். ஓகேங்களா, இந்த இடத்துல பட்டுங்கிறது என்னது, கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷனுங்கிறது ஏதோ டக்குனு ஒரு எமோஷனை சொல்றது, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆஹா அப்படிலாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்துட்டு என்னது, இன்டர்ஜெக்ஷன். ஓகே, சரி. ஸோ வந்து quiz time. Which part of the speech is the word slowly? Is it the noun, verb or adverb? Noun, verb, adverb? ஸோ வந்துட்டு நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.